ஹலோ காய்ஸ், புதுசாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தாய்லாந்து பிஎல் ட்ராமாவை இன்றைக்கி பார்த்துலாமா? ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே டிஸ்டர்பன்ஸான கனவுலாம் வந்துக்கிட்டு இருக்குது. யாரோ அவன் கனவுல கிட்டார்லாம் வாசிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், நம்மள மாதிரி ஆளுக்கு தான் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கும் அப்படின்னு பின்னாடி வேற யாரோ சொல்லிகிட்டே இருக்க, அப்படியே முழிச்சு எந்திரிக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா பக்கத்தில் வேற நின்றுக்கிட்டு, என் கண்ணுக்குட்டி ஹாப்பி பர்த்டே, இன்னையிலேருந்து நீனுமே வம்சாவளியில் ஒரு வாரிசு ஆகிட்ட அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து இந்த மாயாஜாலம், இந்த மந்திரவாதிகளும் இருப்பாங்களே அந்த மாதிரி பண்ணுறவங்க போல இருக்குது. ஸோ நீனுமே இந்த குரூப்பில் சேர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஏஜ் வந்தவொடனே அந்த மாதிரி மாயாஜாலம் நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்களா? இவனும் இல்லை, நான் அதுக்கு தகுதியானவ இல்லை அப்படின்னு கத்துறான். அவங்க அம்மாவுமே இல்லை, இதான் டைமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆக்சுவலி இதுவுமே ஒரு கனவு தான் போல இருக்குது. எந்திரிச்சு பார்த்தா அதுவுமே அவனோட பர்த்டே இல்லை. அதாவது அவங்க அம்மா இது ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாங்களே அந்த நாள் இதுவுமே இல்லை. அப்பாடி நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பாத்ரூம்ல வந்து இவனோட கசின் போல இருக்குது. அவனுமே வந்து சாரிடா, இன்னைக்கு உன்னோட பாத்ரூம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு வேலையே இல்லையாண்டி இவனும் திட்டிகிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டி கால் பண்ணுறாங்க. அதாவது இவன் இப்போ படுத்து எழுந்திரிச்சான் இல்லையா, அவன் பேர் ரின்னு. அவன் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ. அவனோட பாட்டி தான் கால் பண்ணுறாங்க போல இருக்குது. அந்த பாட்டிக்கு பயங்கரமான ஞாபகம் வருந்தி, என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டுமே கேட்க, அதுக்கு அந்த பாட்டி, யாருப்பா டேனா, நல்லா இருக்கேன்ப்பா நீ யாருப்பா புது வாய்ஸாக இருக்குது அப்படின்ட்டு அவன் பேரனை பற்றியே கேட்டுட்டு இருக்க, அந்த பாட்டிக்கு தான் பயங்கர ஞாபகம் வருது இல்லையா. இவனும் அதாவது நம்ம ரெண்டுமே சொல்கிறான், பாட்டி நான் தான் உன் பேரன் அப்படின்னு சொல்ல, யாரு நம்ம வாரிசா, நீடாரா பேசுகிற, அப்போனா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீனும் என்ன மாதிரி ஆயிடுவல. ஏன்னா அவங்க பாட்டியுமே மந்திரவாதி தான் போல இருக்குது. இந்த மாதிரி அதிகமாக பண்ணி பண்ணி அவங்களுக்கும் ஞாபகம் மறதி போயிடுச்சா. அவங்களுமே உனக்கும் ஹாப்பி பர்த்டே வரப்போகுது இல்லையா, கூடிய சீக்கிரம் நீனுமே இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ அவனுக்கு கனவு வந்துச்சு இல்லையா. இந்த பாட்டியும் அதையே ஞாபகப்படுத்தி விட, அதுக்கு இந்த ரெண்டுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். வந்தேன்னு பார்த்துக்கோ, குறவழியை கடிச்சு துப்பிடுவேன், நானே பீதியில் இருக்கிற, நீ வேற எதையாவது கிளப்பி விடாத, போய் தூங்கு பாட்டி அப்படின்னு திட்டி விடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இவன் படிக்கிற காலேஜில் இன்ஸ்டாகிராம்லேயே ரொம்பவே ஃபேமஸான ஆள் இவன் தான் போல இருக்குது. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேயே நம்பர் 1 ஸ்டூடெண்ட் இவன் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் படிக்கும்போது கூட இவ்வளோ சூப்பராக வரைஞ்சி அதுவும் அமௌண்ட்டு ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ட்டு இவனோட வாழ்க்கை வரலாறே அப்படியே இன்ஸ்டாகிராமில் அப்படியே ஓடி காட்டிகிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு பாய் ஃப்ரெண்டு கூட இருக்குது. அவன் பேர் கிரிட்டு. அவன் ஆனால் பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்தவன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரு வீடியோ கிளிப் மாதிரி எடுத்து போட்டுட்ருக்க, லைக்ஸ் அப்படியே கீழே பிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் எடிட் பண்ணுற கொடுக்கறது யார் அப்படின்னா நம்ம ரின்னோட ஃப்ரெண்டு தான். அந்த வீடியோவில் ஒன்றும் சும்மா சொல்லலை, அந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ரின்னுக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணுறான், கிளாஸ்லேயே சூப்பராக ஆர்ட் ஸ்டூடெண்ட் இவனாக தான் இருக்கிறான். அதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் விஷயத்தில் என்னன்றதை அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்படியே கட் பண்ணால் இவங்கெல்லாம் கிளாஸ் ரூமில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கனவுல வந்து சொன்னாங்க இல்லையா, அடுத்த வாரிசு நீ தான், நீ வரப்போகிற அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம காதுக்கு விழுவும் அப்படின்ட்டு அதெல்லாம் அவன் மண்டைக்கு வந்துட்டு இருக்க, அதே மாதிரி அவன் கனவுல வந்து ஒருத்தர் கிட்டார் வாசிச்சா இல்லையா, அந்த சவுண்டு இவனுக்கு கேட்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே கேட்குறான், ஏதாவது உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு கேட்க, அவங்களாம் எனக்கு ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு சொல்ல, ஆனால் அவன் காதுக்கு மொத்தம் அந்த கிட்டார் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கனா, ஒருவேளை நம்ம அம்மா சொன்னது உண்மையாயிடுமோன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்படியே இந்த பக்கம் ஒரு சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, நிஜமாலே இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்து வாச்சிட்டு இருக்கான். அவன் யார் என்னன்றதை இப்போ காட்டலை. அப்படியே இவங்களுக்கெல்லாம் கிளாஸ் முடிச்சு கிளம்பும் போது, வாடா நம்மளாம் ஒன்றா போய் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, உங்கள் கூடலாம் என்னால் வர முடியாது, ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணுறான் அப்படின்ட்டு இவனுமே சொல்ல, பாடுறா எங்களுக்கும் நீ கரெக்டாக டைமிங் கொடுக்குற, அவனுக்கும் நீ டைமிங் ஒதுக்குறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ஸோ நான் ஜில்லாக இருக்கேன் அப்படின்ட்டு ரெண்டுமே சொல்ல, அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே உன்ன மாதிரி ஒரு பையன் எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிறதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சுக்கணும், நீ ஒரு பர்ஃபெக்டான ஆள்டா அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து கிரிட்டு அதான் இவனோட பாய் ஃப்ரெண்டுமே மெசேஜ் பண்ணுறான், என்னோட கிளாஸை முடிஞ்சிச்சு சந்திக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஆள் தான் நிற்கிறான்ட்டு ரெண்டுமே ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் ஒருத்த மேலே மோத, பார்த்தா இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கிட்டார் வாச்சிட்டு இருந்தால அவன் மேலே தான் இவன் போய் மோதுறான். இவன் பேர் கோஃபு. நம்ம ரின்னை பார்த்து முறைச்சிட்டே இருக்க, அச்சோ சாரின்னு சொல்லி திரும்பும்போது கரெக்டாக அந்த படியில் விழுகிற மாதிரி ஆயிடுச்சா. நம்ம கோஃப் தான் ரின்னை பிடிக்கிறானா, ரொம்ப க்ளோஸாக வந்த மாதிரி ஆயிடுது. ரின்னுமே டக்குன்னு விலகிட்டு, சாரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய காஃபி எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் வாங்கி தந்துடுறேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் மேலே உங்களை இருந்தனால தான் நான் உங்களை அப்படி வந்து கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த கோஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரகட்டான ஆள் தான் போல இருக்குது. தாறுமாறாக பேசுவான். என்ன பேபி அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன திமிரா, நான் தான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டல, என்கிட்ட யாருமே இந்த மாதிரி பேசினதே இல்லை, எவ்வளோன்னு சொல்லு, கியூஆர் கோடை காட்டு, எவ்வளோ நான் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் உன் காசு வேணாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திமிரா அங்கேருந்து போயிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ரின்னுக்கு என்னன்னா கஷ்டமாக போச்சு, யாரா இவன் புதுசாக இருக்கான், இப்படி பிடிச்சி நம்மளை திட்டிட்டு போகிறான் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்க, அப்பன்னு பார்த்து அந்த கிரிட்டு அதான் இவனோட பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து வர, ஏன்டா அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவன் பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு போகிறான்டா என்கிட்டே, யாரா அவன் அப்படி கேட்க, அவன் என்னோட கிளாஸ்மேட்டு தான்,
கொஞ்சம் க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்ல, இனிமேல் அவன்கிட்ட பேசுறதெல்லாம் வச்சுக்காத, ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான் அப்படின்ட்டு இன்னுமே சொல்ல, அதுக்கு கிரிட்டுமே அவனை பற்றி உனக்கு தெரியாதா, அவன்கிட்ட ஏன்டா நீ வம்பு இழுத்த, அவன் அடிக்க போனான்னா அடிக்காமல் வந்ததே இல்லை, அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் பேக்கை பார்த்தாலும் பிடுங்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு ரொம்ப தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கானா இல்லை நிஜமான கேரக்டர் சொல்கிறானா தெரியல. ரெண்டுமே அஜிஜோ அவ்வளோ மோசமான ஆளா அவன், இனிமேல் அவனை பார்க்கக்கூட கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த கிரிட்டுமே சரி விடு, அவனை பற்றி நாம ஏன் பேசணும், நான் உன்னை வர சொன்னது காரணமே நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரெண்டுமே என்ன விஷயம் சொல்லு, ஆமாம் நீனு வர சொன்னல என்ன அப்படின்னு கேட்க, அவனும் அப்படியே தயங்கிக்கிட்டே இருக்கானா. அந்த நேரம் பார்த்து நம்ம ரின்னு தான் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் பெரிய ஆள் இல்லையா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, நீங்கள் இந்த காலேஜ்லேயே ஃபேமஸான கப்பல் இல்லை அப்படின்ட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்களா. கடைசி வரைக்குமே இந்த கிரிட்டு என்ன சொல்ல வந்தான்றதை சொல்லவே இல்லை போல இருக்குது. அப்படியே கட் பண்ணால் இந்த 3 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா, அடுத்த ஷூட்டிங் எப்படா எடுக்கலாம், அடுத்த போஸ்ட் எப்படா போடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, அப்போ கூட இருக்கிற அந்த பொண்ணுமே இங்கே பாருடா ஏதோ புது போஸ்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு காட்டினா, அதில் மூச்சின்றவன் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கான். இதே இன்ஸ்டாகிராமில் தான் அவன் என்னென்னா போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, ஷூட்டிங், அப்புறம் அவன் யார் என்ன அப்படின்றத வந்து ரொம்பவே இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கானா, அதை காட்டிகிட்டு இருக்க நம்ம ரின்னோட மூஞ்சி தான் அப்படியே மாறுது. என்ன கனெக்ஷன்றது தெரியல. ஆனால் அவன் ஒன்று நினச்சி பார்க்குறான், என்னன்னா ரின்னு அதாவது நம்ம ஹீரோ, அப்புறம் இப்போ காட்டினால அவன் பேர் மூச்சி, அவனும் அப்புறம் கிரிட்டு, இந்த 3 பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. எப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்போயே 3 பேர் முடிவு எடுத்திருக்காங்க, நம்ம 3 பேருக்குள்ளேயும் டேட்டிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் என்னன்னு தெரியல, கிரிட்டும் ரின்னும் வந்து டேட்டிங் போய் லவ்வெல்லாம் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அதனால் இந்த மூச்சு வந்து பிரிஞ்சு போனானா அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. அப்படியே கட் பண்ணால் இந்த காலேஜெல்லாம் காமனான கிளாஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம ரின்னு வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னா, நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா என் ஆளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், யாரும் எதுவும் சொல்லலை அப்படின்னு நின்றுட்டு இருக்க, நம்ம கோஃப் வரானா, வந்ததுமே இவன் ரொம்ப மோசமான ஆள் இல்லை, கேர்ள்ஸோட பேக் பார்த்தா கூட விட மாட்டான்ல அப்படின்னு சொல்ல, அவனுமே நேராக ரின்னை பார்த்துட்டு தான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறான். சி ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, கரெக்டாக நம்ம கிரிட்டுமே அந்த பக்கம் வரானா, வந்ததுமே இவனுமே ஹே அப்படின்னு சொல்லி கை காட்டுறான். ஆனால் இவன் நிற்கிறத பார்க்காம நேராக இன்னொருத்த பக்கத்தில் போய் உட்காடுறான். யாருன்னா மோச்சிக்கிட்ட போய் உட்காடுறான். ரின்னுக்கு தான் ஒரு மாதிரி ஆச்சு, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, அப்போ அவனோட ஃப்ரெண்டுமே உன்னை அவன் பார்த்துருக்க மாட்டான், கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிடு நீனு வந்திருக்க அப்படின்ட்டு எல்லாரும் உட்காடுறாங்களா, சாரு வராங்க, அப்படியே கிளாஸும் நடக்குதா. ஆனால் ரின்னோட பார்வை எல்லாமே கிட்ட தான் பார்த்துட்டு இருக்கான், ஏன் கையை கூட அசைச்சிட்டே இருக்கான், நான் இங்கே தான் உட்காந்துருக்கன்ற மாதிரி. அவன் திரும்பி கூட பார்க்கவே இல்லை, மூச்சு கூட கடலை போடுற மாதிரி இருக்குது. அப்போ ரின்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அதாவது 3 பேருமே குரூப்பில் சேட் பண்ணிக்கிறாங்க. நீ அவனை பார்த்தியா அப்படின்னு கேட்க, இவளுமே நானுமே பார்த்தேன், 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க, ரின் உன்னால் எப்படி உட்காந்துருக்க முடியும்னு சொல்ல, ரின்னுமே அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா, ஒருவேளை 2 பேரும் ஒரே கிளாஸ் பார்த்துருக்கலாம் இல்லைனா படிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையனுமே எப்படா நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொருத்த கூட பேசும்போது கூட நீ ரொம்ப கூலாக இருக்க, நீ குட் பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு தானே தெரியும் ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அதனால தான் பேசுகிறாங்கன்ட்டு இவனை நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இந்த மூச்சு என்னமோ திரும்பி நம்ம ரின்னை தான் பார்க்குறான். ரின் இருக்கிறது இவனுக்கு தெரியுது போல இருக்குது. ஒரு சைடு கோவமும் ஜெலஸும் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே உட்காந்து முறைச்சிட்டே இருக்கானா. அப்போ ரின்னுமே இந்த டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ணி விடணுமே அப்படின்ட்டு, என்னோட பர்த்டே வருதுல, ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இல்லைனா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி வரலாமா, எல்லாருமே கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, எல்லாருமே பேசிக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்களா. கடைசி வரைக்கும் அந்த கிளாஸ் முடிஞ்சு யாருமே பார்த்துக்க போல இருக்கு. அப்படியே கட் பண்ணா இவன் தூங்கிட்டு இருக்கானா, 1 2 3 அப்படின்னு சொல்லி இவனும் கண்ணு திறக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா, ஹாப்பி பர்த்டே தம்பி, இப்போ என்னோட வாரிசா நீ தான் இருக்கிற, உனக்கு வயசு வந்துடுச்சு, ஸோ எங்களோட குடும்பத்துக்குள்ளே நீனும் நுழைய போகிற, நீனும் இந்த மந்திரத்தில் கற்றுக்க போகிற அப்படின்னு சொல்ல, இவனுமே முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவே இல்லை இதுதான் கரெக்டான டைம், அடுத்த மந்திரவாதியே நீ தான் அப்படின்னு வேற சொல்கிறாங்களா. அதுக்கு இவனுமே இல்லை என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது, உங்களை மாதிரியும் பாட்டி மாதிரியும் காதலில் கூட அதிர்ஷ்டம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கத்துறானா. பார்த்தா இதுவும் கனவு தான். பார்த்தா திரும்பவுமே அவன் கசின் வந்து பாத்ரூம்லேருந்து வரான். டே என் பாத்ரூமில் தான் நீ இருப்பியாடா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்ல, சாரி அர்ஜென்ட்டு, அப்புறம் இந்தா இது உங்கள் அம்மா உனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு புக்கு மாதிரி கொடுக்குறான். என்னடா புக்குன்ட்டு ஓப்பனில் பண்ணி பார்க்கல, அதுக்குள்ளே அவங்க அம்மாவுமே கால் பண்ணி, ஹாப்பி பர்த்டே தங்கமே, உன்னோட பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட் பிடிச்சிருக்கா, அந்த புக்கில் 77வது பேஜில் ரொம்பவே ஜாலியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படின்னடா புக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்தா, அதாவது திறந்து பார்த்தா ஃபுல்லாக மந்திரம் தான். அதில் வேற இவங்க சொன்ன பேஜை எடுத்து பார்த்தா
ஒருத்தவங்களுக்கு எப்படி துரதிர்ஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்ற வேற எழுதியிருக்கு. இவன் பார்த்துட்டு பயந்துட்டான். அம்மா இந்த மாதிரி அம்மா gift எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க, இவங்களுமே என்னோட வாரிசா இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தில் இருந்துட்டு இப்படிலாமா கேட்பாடா, இது ரொம்பவே நல்ல ப்ரிசியஸான கிஃப்ட்டு, இதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு வேற கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்களுமே சொல்லிட்டு கட் பண்ண, இவனுமே அந்த புக்கை கீழே வச்சுட்டு அச்சோ இந்த புக்கு நம்மளுக்கு வேணாண்டா, மற்றவங்க வாழ்க்கையில நாம எதுக்கு விளையாடணும் அப்படின்னு பயந்துட்டு இருக்கான். அந்த புக்கை அப்படியே தூக்கிட்டு போய் மூலையில போட்டுட்டு இதை சாமி தொடவே கூடாதுன்னு அப்படின்னு அந்த பக்கம் போக, அந்த புக்கு என்னன்னா கடகடகடான்னு திறக்குது. அதே கரெக்டாக 77வது பேஜில் போய் நிற்கிது. ஒருத்தவங்களுக்கு எப்படி பேட் லக்கை கொடுக்கணும் அவங்களோட பொருளை யூஸ் பண்ணி அப்படின்னு வேற அதில் எழுதியிருக்குது. அப்படியே கட் பண்ணால் இவன் பர்த்டே பார்ட்டிக்காக ஆசாசையாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அதான் ஃபேன்சி ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் அழகாக ரெடி ஆகி கண்ணாடியை பார்த்தா அந்த மந்திரவாதிங்கெல்லாம் வந்து கண்ணாடி மாதிரி கையில் வச்சுருப்பாங்களே, அதை இவனே தடவிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு. இவன் பயந்தே போயிட்டான். கண்ணை மூடிட்டு ஐயோ நாமளும் மந்திரவாதி ஆயிடுமோ அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லை, இவனோட கற்பனை தான் போல. எல்லாருமே வந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஆசாசையாக கிளம்பும் போது அந்த புக்கு வந்து ஓப்பனில் இருக்குதா, இது என்னடா திறந்து வச்சிருக்கு அப்படின்ட்டு அஜிஜோ நம்மளுக்கு இது வேணாண்டா அப்படின்ட்டு நேராக கொண்டு போய் குப்பைத்தட்டில் போட்டுறான். அது என்னன்னா அப்படியே டிம்மு லைட்டுன்ட்டு லைட்டு வந்து ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு, டக்குன்னு காண போயிடுது. அப்படியே கட் பண்ணா நம்ம பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கான்ல, அவன் தான் முன்னாடியே நிற்கிறான். என்னடா சர்ப்ரைஸாக வந்துட்ட, யாரும் வரதுக்கு முன்னாடி நீ வந்துட்ட அப்படின்னு சொல்ல, அவனுமே உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றான். அதுக்குள்ளே நம்ம ரின்னுமே கேட்க பார்த்துட்டு இது எனக்கா, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கானா. ஏன் அவனை பேசவே விடலை, டக்குன்னு உட்கார வச்சு நம்ம வீடியோ போடலாமா, போன வருஷம் எனக்கு நீ எவ்வளோ gift கொடுத்த, இந்த தடவை ஒரே ஒரு கேக்கை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கியே, எல்லாருமே எக்ஸெப்ட் பண்ணுவாங்க, நம்ம வீடியோ போடணும்ல அப்படின்ட்டு அவனே ஒரு ரோஸை வாங்கிட்டு வந்திருக்கான். இந்தா இதை நீ கொடு அப்படின்றான். இவனே ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஆனால் இந்த கிரிட்டு மூஞ்சில் சந்தோஷமே இல்லை. அவன் சொல்கிறத அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கனா. அது மட்டும் இல்லாமல் நீயே கொடுத்த மாதிரி ஒரு பர்த்டே கார்டு நானே எழுதிக்கிறேன்ட்டு இவனே உட்காந்து, அதாவது நம்ம ரின்னே உட்காந்து எழுதிக்கிறானா. அதில் வேற நம்ம எப்பயுமே பிரியக்கூடாது, ரொம்ப வருஷத்துக்கு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு வேற எழுதி காட்ட, இது நீ தானடா நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும் போது சொன்னோம் அப்படின்னு வேற சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாகவே இருக்குது. அப்புறமா இப்போ எழுதுனாலையா அந்த பெண்ணு வந்து கிரிட்டோட தான் போல இருக்குது, இந்த பெண்ணு உன்னோட தானே, இது கூட நான் பர்த்டே கிஃப்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்ணை எடுத்து வச்சுக்கிறான். அப்பன்னு பார்த்து கிரிட்டுமே நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாமா அப்படின்னு கேட்க, ரின்னுக்கு ஃபர்ஸ்ட் புரியல, என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாமல் இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், பிரேக்கப் அப்படின்னு சொல்ல, அப்படியே ரின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி சுற்றி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிட்டே. ஆனால் நம்ம ரின்னு கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ இவன் என்ன சொன்னான் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ரின்னு மூஞ்சில் சிரிப்பியே காணோம். சொல்கிறத மட்டும், அதாவது கேட்க ஊது சொன்னால் ஊதுறான். அப்போ அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த கண்ணாடி போட்டப்பல அந்த ஃப்ரெண்டுமே இப்போயாவது உன்னோட லவர் கிட்ட எதையாவது சொல்லணுமா, சொல்லுன்ட்டு எல்லாருமே கிளாப் தட்டிட்டு இருக்க, நம்ம கிரிட்டு என்னன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு மூஞ்சி தொங்க போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க, பாவம் பார்ட்டியே கேன்சல் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. அதாவது நம்ம ரின்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் திட்டுறாங்க. எந்த மடையனாவது பர்த்டே அன்னைக்கு பிரேக்கப்னு சொல்லுவானா, யாரா அவன் அப்படின்ட்டு குடிச்சிக்கிட்டு கண்டபடி திட்டிகிட்டு இருக்கானுங்க. அவன் நம்பரை கூடுறா, அவனை கழுவி ஊற்றணுன்ட்டு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்ன பண்ணுறது, 2 பேரும் சேர்ந்து, அதாவது ரின்னோட 2 பேரும் சேர்ந்து இவனுக்கு சமாதானம் பண்ணிட்டு இருக்க, அந்த கண்ணாடி போட்டவன் ஐயோ என்ன கன்றாவி, இது பார்த்து தொலைங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோவை காட்டுறான். இப்போ போனால இவன் பாய் ஃப்ரெண்டு கிரிட்டும் அந்த மோச்சியும் சேர்ந்து வீடியோ போட்டிருக்காங்க, அதாவது கப்புள்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்த ரின்னுக்குலாம் பயங்கரமாக கோபம் வருது. அப்படியே குடிச்சிட்டு எந்திரிச்சு போய் அப்படியே கிளம்பலான்னு போக, அப்போ பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னு தெரியுதுடா, கேர்ஃபுல்லாக போ அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க. கிளம்பி போய் அடிப்பான்னு பார்த்தா மேற்கொண்டு இந்த மூச்சு என்ன வீடியோ போட்டிருக்கான்றத ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. 2 மாதமாக நாங்கள் ரேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களோட கப்பல் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்க, இவன் விடுவானா, கீழே கமெண்ட் பண்ணுற எரும மாடுகளா, அவங்க 2 பேருக்கும் ரொம்ப டேட்டிங் ரொம்ப முக்கியமா, அறிவு கட்டவங்களா, அசிங்கமாக இருக்கீங்களா நீங்கள் 2 பேரும் அப்படின்ட்டு கேவலமாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதையும் அவங்க பார்த்துக்கிட்டு இவன் அவனாக தான் இருப்பான்னு சொல்லி அவங்க மூஞ்சியே மாறுது 2 பேருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவிரல வர காட்டிட்டு இருக்கான், என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்ட்டு. அப்படியே நல்லா குடிச்சு போட்டு வீட்டுக்கு போக முடியாமல் தத்தளிச்சுட்டு போயிட்டு இருக்க, அப்போ 2 திருட்டு பசங்க டே கையில் நடா வச்சிருக்க அப்படின்ட்டு வம்பு இழுக்கிறானுங்க. இவனுமே ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவனுங்க வந்தது கையில் இருக்கிறத ஏதாவது பிடிங்கிட்டு போகலான்ட்டு வேற குத்திடுறானுங்களா. அந்த நேரம் பார்த்து நம்ம கோஃப்தாங்க வந்துடுறான். அந்த நேரம் பார்த்து நம்ம கோஃப்தாங்க வந்து நம்ம ரின்னை வந்து காப்பாத்துறானா. அவனுக்கு தான் ஏற்கனவே அடிதடியெல்லாம் தெரியும் இல்லையா, அதனால அவங்க 2 பேரையும் போட்டு அடிச்சு ஓட விட்டுறான். ரின்னு தான் குடிபோதையில் இருக்கான் இல்லையா, அதனால இவனும் கையை கொடுக்க, இவன் தான் குடிபோதையில் வந்து அப்படியே கோஃப் மேலே விழுக, அவன் தள்ளாடி நடக்கிறத பார்த்து நீ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க, உன்னை வேணா நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்னு சொல்ல, இவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. நான் ரொம்பவே முட்டாளான ஆள், நீ ரொம்ப மோசமான
மோசமான ஆளுன்ட்டு என்னோட ஆளு சிச்சி இல்லை அந்த கிரிட்டு சொன்னானா நான் அப்படி நம்பிட்டேன். இப்போதான் தெரியுது நீ ரொம்ப நல்லவன்ட்டு அப்படின்ட்டு குடிபோதையில் தள்ளாடிட்டு இருக்கானா. வா நானே உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்ட்டு அவனுக்கு ஹெல்மெட்லாம் போட்டுட்ருக்க. இவன் என்னன்னா அழுக ஆரம்பிச்சுன்னா நம்ம ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப மோசமான நாள், இந்த மாதிரி நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லைன்ட்டு அழுதுகிட்டே இருக்க. அதை பார்க்க கோஃபுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதா. அவன் கையில் இருக்கக்கூடிய கர்ச்சிப்பை எடுத்து இந்த தொடச்சிக்கோன்னு சொல்ல, இல்லை இது ஒன்னோடதுன்னு சொல்ல, பரவாயில்ல அப்படின்ட்டு இவனே தொடச்சி விட்றான் அவனுக்கு. அப்படியே அந்த கர்ச்சிப்பை ரின்னோட கையில் கொடுத்துட்டு, நீ எதுக்கு வருத்தப்படுறன்னு எனக்கு தெரியல, உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் நீ டாப் ஸ்டூடெண்ட் நான் கேள்விப்பட்டேன், வா உன்னை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு கூப்பிட இவனுமே கூட்டிட்டு போயிட்டு இருக்கானா. போற வழியில எல்லா கதையும் வேற சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் ரொம்ப மோசமான ஆளு, ஒன்ன வேற கேவலமா திட்டான், எனக்கு அவனை பார்க்கும்போது நான் குத்தி கொலை பண்ணன மாதிரி இருக்குன்ட்டு அப்படியே குடி போதையில சாயிற மாதிரி போயிடுறானா. இவன் தான் அவன் கையை பிடிச்சி அப்படியே இறுக்கமா பிடிச்சிக்கிறான், விழுகக்கூடாது அப்படின்ட்டு. எப்படியோ தட்டு தடுமாடி அவனை கொண்டு வந்து வீட்லேயும் விட அந்த ஹெல்மெட்டு கூட கழட்ட முடியல குடி போதையில. நம்ம கோஃப் தான் கழட்டி விட்டுட்டு இருக்கானா. கோஃபுக்கு ரின்னை பிடிக்குமா அப்படின்றது தெரியல, ஆனால் பார்க்குற பார்வை அப்படித்தான் இருக்குது. இது உன்னோட கர்ச்சிப் தானே, கொடு நான் அழுக்காக்கிட்டேன், நான் துவச்சி கொண்டு வந்து நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன்ட்டு அந்த கர்ச்சிப்பை பிடிங்கிறான் கோஃபுமே. ஐயோ நீ இவ்வளோ நல்லவனா இருப்பேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கலன்ட்டு கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிறானா. கோஃபுக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது. கூப்பிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறான். இவன் அதை சொன்னவனே ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குதா. இருந்தாலும் வீட்டுக்கு போய் திரும்பவும் மோச்சி என்னெல்லாம் வீடியோ போட்டிருக்கான்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் வீடியோ சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏண்டா என்ன நீ இங்கே கழட்டி விட்டுட்டு அவன் கூட போய் சொப்பனக்காரி நீதானேன்ட்டு பாட்டாடா பாடிட்டு இருக்க, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு அப்படியே கோவமாக திரும்பி பார்த்தா அந்த புக்கு அங்கே தான் இருக்குது. அங்கே கொண்டு போய் குப்பை தொட்டில் போட்டு இங்கே வந்துருச்சு போல இருக்குது. இவனுமே யோசிச்சு பார்க்குறான், இதை நான் குப்பை தொட்டிலாம் போட்டால் எப்படி இது வந்துச்சு அப்படின்ட்டு. இருந்தாலுமே இப்போ வண்டியில் வந்திருப்பான் இல்லையா கோஃப் கூட, அவனுமே அப்படியே விட்டுடு, உன் கோவத்தையெல்லாம் விட்டுடு, உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இருந்தாலும் இவனுமே ஏன் நான் ரிவெஞ்ச் எடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருப்பான். ஸோ அது ஞாபகம் வருது இவனுக்கு. அந்த நேரம் அவங்க அம்மா வேற ஒன்று சொல்லியிருப்பாங்களா, 77வது பேஜில் ஒரு ஜாலியான விஷயம் இருக்குன்ட்டு. அப்படி என்னடா இருக்குன்ட்டு எடுத்து பார்த்தா ஒருத்தனை எப்படி அன்லக்கி ஆக்குறது அப்படின்னு வேற போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனோட திங்ஸ் ஏதாவது இருந்தால் போதும்னு வேற போட்டிருக்கா. உடனே இவன் கையில் தான் நம்ம கிரிட்டோட பெண்ணு ஒன்று இருந்துச்சுல, அதை எடுத்து பார்க்குறான். ரிவெஞ்ச் எடுத்துட வேண்டிதான் அப்படின்ட்டு அந்த புக்கில் என்னெல்லாம் போட்டிருக்கோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். மெழுகுவத்தி ஏற்றுறான், அந்த பெண்ணு மேலே மெழுகுவத்தியோட அந்த மெழுகுலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஊற்றுறான். அப்படியே எடுத்து உட்காந்துக்கிட்டு அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே வாச்சிக்கிட்டே இருக்கிறானா. அப்படியே அவனோட மனசில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது, என்னை விட்டுட்டு போனது அப்படின்ட்டு அவன் மனசில் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை அப்படியே சொன்னதும் இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். எந்திரிச்சு பார்த்தா காலையிலே ஆயிடுச்சு. ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அந்த புக்கை பார்க்குறான். அந்த புக்கில் அந்த பேஜ் மட்டும் வேற கிழிச்சு கிடக்குது. இந்த நேரம் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே கால் பண்ணி, டே என்னடா இன்னும் எந்திரிக்காமல் இருக்க, காலேஜுக்கு வாடா, இங்கே மோச்சியும் கிரிட்டுக்கும் என்னமோ நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, இவனுமே வச்சுச்சோ நைட் நம்ம எதுமோ பண்ணமோ அதனால தான் இதாக ஆயிருக்குமோ அப்படின்ட்டு தடால் விடாண்டு ஓடி போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே ஃபிலிம் கான்டெக்ஸ்ட்டுக்கு கப்பலாக செலக்ட் ஆயிருக்காங்களாமா. எல்லாரும் கிளாப் தட்டிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே உன்னால் எப்படி அதை பார்த்துட்டு இருக்க முடியுது, எங்களுக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த கிரிட்டுமே பக்கத்தில் வந்து இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். கிரிட்டுமே அவனை கூட்டிகிட்டு போய், நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருந்த பிரேக்கப்பை வந்து நான் எத்தனையோ நாள் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் நீ தான் என்னை லிசன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் தான் லிசன் பண்ணலையா, நீ இப்போ திடீர்னு என்னை கன்ஃபியூஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி பேசினேன் அன்னைக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு கிரிட்டுமே இல்லை ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரெண்டு பேருக்குள்ளேயும் செட்டாக ஆகலான்னு சொல்ல, அதுக்கு ரெண்டுமே நானும் மோச்சி ஒன்று, என்னை எதுக்கு நீ பிரேக்கப் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு மோச்சியும் வந்துட்டான், நீனும் நானும் ஒன்றும் இல்லையா பெஸ்டி, சாரி எக்ஸ் ஃப்ரெண்டு நீ தானே, நம்ம குரூப்புக்குள்ளே டேட்டிங் போகக்கூடாது நம்ம 3 பேரும் பேசுகிறோமே, அதை நீ வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரெண்டுமே நான் ஒன்றும் பிரேக் பண்ணவே இல்லை, ஹைஸ்கூல் லாஸ்ட்டாக முடிக்கும்போது கிரிட்டு தான் என்கிட்ட வந்து டேட்டிங் போகலாமான்னு கேட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த கிரிட்டு இருந்துட்டு இப்போ அது பேச்சு இல்லை, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரேக்கப் ஆயிடுச்சு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு கிரிட்டுமே சொல்ல, அது எப்படி நீ பாட்டுக்கு வந்தால் சொல்லிட்டு போக முடியுமா, என்னால் அதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு ரெண்டுமே சொல்ல, அதுக்கு மோச்சியுமே ஏன் அவனை பிரேக்கப் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பயமாக இருக்குதா, எப்பயுமே நீ தான் வின் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரெண்டுமே நானா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ தான் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கன்ட்டு ரொம்பவே பீத்திக்கிட்டு இருக்கியா, பார்க்கலாமா வேணா இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ளே யாருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வருதுன்னு பார்க்கலாமான்னு கேட்க, இதெல்லாம் ஒரு போட்டியான்னு கேட்க, ஏன் நீ பயப்படுறியான்ட்டு திரும்பவும் மோச்சியுமே கேட்க, இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி வேற பார்த்துக்கிறாங்களா, பார்க்கலாம் இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ளே யாருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வருதுன்ட்டு அப்படின்ட்டு என்னமோ போட்டி வச்சுட்டு இருக்கானுங்க. வின் பண்ணுறவனுக்கு இந்த கிரிட்டு அப்படின்ற மாதிரியா என்னன்னு தெரியல.
அப்படியே கட் பண்ணா இந்த கிரிட்டு மோச்சியை கூட்டிட்டு வந்தது. இவ்வளோ நாளா எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நான் ரென்னு கிட்ட நிறைய நாள் சொன்னேன், ஆனால் அவள் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, எதுக்கு இந்த மாதிரி உனக்கு திடீர்னு முடிவு எடுத்த அப்படின்ட்டு மோச்சியுமே கேட்க, அதுக்கு கிரிட்டுமே அது என்னமோ தெரியல, ரென்னு கூட நான் இருக்கும்போது ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணுறேன், அவனுக்கு கரெக்டான ஆள் இல்லையோன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் அவனை விட்டு பிரிஞ்சு வரணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, ஓ அதனால தான் என்கிட்ட அந்த மாதிரி நடிக்க சொன்னியா பாய் ஃப்ரெண்டாக இருக்க சொல்லி அப்படின்னு கேட்க, ஆமாம் என்னை விட பெட்டரான ஆள் அவனுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் வருத்தப்பட்டுட்டு இருக்கானா. ஆனால் மோச்சுக்கு ஏற்கனவே நம்ம கிட்ட பிடிக்கும் போல இருக்குது. அவனும் சமாதானப்படுத்த பார்க்குறான், அதுவும் கையை தொட்டு இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனோட கதலை வெளிப்படையாக சொல்லலை. அப்படியே கட் பண்ணால் நம்ம கோஃப் வந்து ஒரு பெண்ணை கையில் கொண்டு வந்துட்டு இருக்கான். அந்த பெண் என்னன்னா நைட் இவன் மந்திரம் பண்ணாலையா, அந்த பெண்ணை இவன் கையில் கொண்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்த ரெண்டுமே இந்த பெண் என்னடா உன்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்க, என் பெண் என் கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு ஏணி வந்து அப்படி இவன் மேலே விழுகிற மாதிரி வந்திருக்கும். ரின்னு தான் வந்து காப்பாற்றிருப்பான். அப்போ தான் அவன் கையில் இருக்கக்கூடிய பெண்ணை இவன் பார்த்துருப்பான். இது என்னடா பெரிய ட்விஸ்ட்னு பார்த்தா, இவன் நைட்டெல்லாம் மந்திரம் பண்ணி கொண்டு வந்து கிரிட்டு கிட்ட கொடுத்துருப்பான். கிரிட்டு வந்து கோஃப்தோட பெண்ணுனால அவன்கிட்ட கொடுத்துருப்பான். இவனும் சும்மா இல்லாமல் இது யாரோட பெண்ணுடா அப்படின்ட்டு கிரிட்டு கிட்ட போய் கேட்க, அது கோஃபோட பெண்ணுன்னு சொல்ல, கோஃபுமே இது ஏன் பெண்ணுடா, என்னடா பெண்ணு கூட விளாண்டுட்டு இருக்கீங்கன்ட்டு அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் ரின்னு வந்து அந்த பெண்ணோட உரிமையாளர் மேலே அன்லக்கி மந்திரத்தெல்லாம் போட்டிருக்கான் இல்லையா, அவன் பண்ண மாதிரியே இவனுக்கு எல்லாம் அன்லக்கியாக நடக்குது. அந்த ஏணிப்படி விழுந்தது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட ஜூஸ் அவன் மேலே கொட்டுறது அப்படின்ட்டு ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்கா. இதெல்லாம் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அப்பயும் அந்த புக்கில் போய் இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து மந்திரம்லாம் இருக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, சம்மந்தப்பட்டவங்களோட பர்த்டே வரதுக்கு முன்னாடி அந்த சாபத்தை முறியடிக்கலன்னா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு வேறு போட்டிருக்கு. இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குன்ட்டு, இது என்னடா புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு உடனே கோஃபுக்கு கால் பண்ணால், யாரோ அங்கே அடிபட்டு விழுந்திருக்காங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு வேற போட்டிருக்குதா. இவன் பயந்துக்கிட்டு இவனாக தான் இருப்போம், அதாவது கோஃபா தான் இருக்குமோன்ட்டு ஓடி போய் பார்த்தா, நம்ம ரின்ன மேலே ஏதோ வண்டி இருக்கிற மாதிரி வருமா, நம்ம கோஃப் தான் பிடிச்சி இழுத்து, டே கண்ணை எங்கடா வச்சிருக்க, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க, கோஃப் நீ உயிரோட தானே இருக்க அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிட்டானுங்க. எப்படி ட்ராமா நல்லா இருக்கா, ஒரு மாதிரி மிஸ்டீரியர் கலந்த ஒரு லவ் ட்ராமா ப்ளஸ் காமெடி கலந்து நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.